Hi friends, welcome to Shop's Crafty Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம MDF wooden bases வச்சு எப்படி வந்து keychains பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து ஒரு wooden base எடுத்திருக்கேன். அதுலேயே வந்து ஹோல்ஸ் போட்டே கடையில் விற்பாங்க. அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அதில் வந்து நமக்கு என்ன எழுதணுமோ லைக் என்ன மோட்டிவேஷ்னல் கோட் வேணுமோ இல்லை என்ன ட்ராயிங் வேணுமோ அதை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் வந்து நான் எழுதிட்டேன் அண்ட் அந்த டிசைனையும் நான் வரைஞ்சிக்கிட்டேன். அது மேலே வந்து நான் ஒயிட் கலர் ஆக்ரிலிக் பெயிண்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ ஒரு கோட் பெயிண்ட் வந்து நான் கொடுத்துட்டேன். அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம இன்னொரு கோட் பெயிண்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது கலர் வந்து நீங்கள் பேஸ்க்கு சூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு கோட் பெயிண்ட் ஒயிட் கலர் கொடுத்தா மட்டும் போதும். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு என்ன விருப்பப்பட்ட கலரோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து அதை ஒயிட்டாக தான் வச்சுக்க போகிறேன். அதனால தான் செகண்ட் கோட்டும் ஒயிட்டில் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நம்ம எழுதினோம் இல்லையா, அந்த லெட்டர்ஸை வந்து நான் வந்து பெயிண்ட் வச்சு எழுதுகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த லெட்டர்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு கோட்டிங் நம்ம எழுதிட்டோன்னா அப்புறம் வந்து மேலே வந்து நம்ம இன்னும் 2 கோட்டிங் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அது பிரைட்டாக பளிச்சுன்னு வந்து தெரியும். ஃபஸ்ட் கோட் வந்து எப்பயுமே இந்த மாதிரி லைட்டாக தான் வரும். ஸோ இப்போ நான் வந்து வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து லெட்டர்ஸ் எப்படி வேணுமோ அப்படி வந்து நான் எழுதிக்கிறேன். ஸோ அது மேலேயே வந்து நான் செகண்ட் கோட்டும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். செகண்ட் கோட்னா 2வது தடவையும் நான் வந்து எழுதிக்கிறேன். மேலே வந்து நான் வந்து சும்மா ஒரு டிசைன் வந்து நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன், ஒரு க்ளவுட் அண்ட் ஒரு சன் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து அதுக்கேற்ற கலர்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன மோட்டிவேஷ்னல் கோட் வேணுமோ நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு பர்சனல் யூஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிஃப்டாகவும் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து கடையில் வந்து கிடைக்கும், ஒரு பேக்காக வந்து விற்பாங்க, அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பெயிண்ட் பண்ணிடுறேன் மேலே இருக்க டிசைனையும். இப்போ வந்து நான் பெயிண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். அதுக்கு வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஃபினிஷிங் டச்சப்லாம் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கீச்செயினோட பேஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே வந்து நம்ம அடுத்து கீச்செயின் வந்து நம்ம அந்த செயினை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த கீச்செயின்லேயே ஒரு ரிங் மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நான் வந்து கீழே வந்து அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மேலே வந்து ஒரு சில்வர் கலர் ரிங் வந்து நான் யூஸ் பண்ணி மேலே வந்து அதை நான் வந்து மாட்ட போகிறேன். செயினோட அந்த மேல் பார்ட்டில் வந்து அதை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே இருக்க ரிங் இருக்குது இல்லையா, அந்த ரிங்குள்ளே வந்து நம்ம விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கீச்செயின் வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து நம்ம ஒரு கோட் வார்னிஷ் அப்ளை பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ தட் அந்த ஷைனிங் வந்து அப்படியே கொஞ்சம் ரீட்டைன் ஆகும். அதுக்காக தான். இதுக்கு வந்து நீங்கள் வார்னிஷ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மாட் பாட்ஜும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விஷ். ஸோ இப்போ நம்மளோட கீச்செயின் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து அந்த கீச்செயினோட ரிங் இருக்குது இல்லையா, அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இதுவும் வந்து கடையில் வந்து தனியாக கிடைக்கும். கீச்செயின் ரிங்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த பேஸ் வந்து தனியாக கிடைக்கும், ரிங்ஸ் வந்து தனியாக கிடைக்கும். நம்ம தான் வந்து அதை வந்து அசம்பிள் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் வேறு ஒரு டிசைன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் கோட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒயிட்டில் போட்டுட்டு மேலே இருக்க கோட் வந்து நான் வந்து பிங்க்கில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவுமே வந்து நான் ஆக்ரிலிக் பெயிண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நமக்கு எவ்வளோ என்ன விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி பிங்க்கில் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ், அதாவது டார்க் பிங்க்கில் வந்து ஒயிட் கலர் வந்து மிக்ஸ் பண்ணி நான் ஷேட்ஸ் க்ரியேட் பண்ணி அதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேஸ் வந்து நான் இந்த மாதிரி ஒரு
ரெடி பண்ணிட்டேன். அடுத்து அது ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இப்போ எழுத போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து நான் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒயிட் பெயிண்ட் கொடுத்தேன். இந்த தடவை வந்து நான் டைரெக்டாகவே வந்து எழுதுகிறேன். பென்சில் யூஸ் பண்ணி நான் எழுதலை. உங்களுக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், டைரெக்டாக எழுதுகிற மெத்தடை. இல்லைனா நீங்கள் வந்து பென்சிலில் எழுதிட்டு மேலே கூட எழுதலாம். அது வந்து உங்களோட விஷ் தான். இதுலேயும் நான் வந்து இன்னொரு மோட்டிவேஷ்னல் கோட் மாதிரி தான் நான் வந்து எழுதியிருக்கேன். திங்க் பாசிட்டிவ் அப்படின்னு நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த பேக்ரவுண்டெல்லாம் வந்து நமக்கு எப்படி விருப்பமோ அப்படி வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ரேண்டமாக வந்து லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து நான் வரைய போகிறேன். இப்போது வந்து நான் லீவ்ஸ் எல்லாம் வரைஞ்சி முடிச்சுட்டு நான் வந்து ஒரு லைட் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணி நான் வந்து ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு என்ன கலர் காம்போஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளவர்ஸ் வரைகிறதுக்கு. ஸோ நான் இப்போ ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒன் மோர் டைம் வந்து நம்ம ஆல்ரெடி எழுதின அந்த வேர்டிங்ஸை வந்து நான் வந்து ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்து இன்னொரு தடவை எழுதுகிறேன் மேலேயே. ஸோ ஒயிட் கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி லெட்டர்ஸை வந்து எழுதுகிறப்போ ஒரு 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக பார்க்குறதுக்கு வந்து பிரைட்டாக தெரியும். இப்போ வந்து நம்மளோட செகண்ட் கீச்சைனும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.